ஆர்வமாகின்றது கேள்விச்சாரம் தோப்போடு சிவா தர்சனி வாகனவர்கள் ஆகவே எல்லோரையும் உற்சாகப்படுத்தியபடி நாங்கள் கேள்விகளுக்குள் நுழையலாம். பொது அறிவு கேள்விச்சாரங்கள் வாரம் 571 உங்களுக்கான கேள்விகள் தயார் நிலையில் இருக்கிறதாகவே முதலாவது கேள்வி வருகிறது. வடிவாக பார்த்து போட்டுக் கொள்ளுங்கள். நாய் ஒன்றை லொக்கரில் வைத்து பூட்டிய பெண் இவர் போலீசார் வந்து மீட்டு இருக்கிறார்கள். நாயை கூட பாதுகாப்பான லொக்கர்ல வச்சு பூட்டிருக்கிறார். அது எந்த நாட்டு? சுவாரஸ்யமான ஒரு செய்தி தான். ஏனென்றால் அவர் லொக்கர்ல வச்சு பூட்டின பிறகு போலீசார் வந்து மீட்டு. ஆகவே அது அவர் இந்த நாட்டில் இந்த சம்பவம் இடம்பெற்று வந்து கேட்டிருந்தேன். டைம் முடிவாக இருக்கிறது. சரியான பதிலை தந்திருப்பவர்கள் சரி. சரியான பதில் ஜெர்மனி என்பது சரியான பதில். ஆகவே இப்பொழுது 60% மாணவர்கள் சரியான பதிலை தந்ததாக சரி 6 பேர் என்று எடுத்துக்கொள்ளும். சரி, அது ஜெர்மனி என்பது சரியான பதில். இரண்டாவது கேள்வி உங்களுக்கான ஏதோ திரையில் பார்க்கலாம். முக்கிய அமைச்சரை பதவி நீக்கிய அதிபர் இது எந்த நாட்டின்? முக்கிய அமைச்சர் ஒருவரை பதவி நீக்கியவர் அமெரிக்கா, ரஷ்யா அல்லது பிரித்தானிய நாட்டுக்கு சேர்ந்த அதிபர். வினாடிகள் உங்களுக்காக இன்னும் 3 வினாடிகள். அமெரிக்கா, ரஷ்யா, பிரித்தானியா. சரியான பதிலை தந்திருப்பவர்கள் எத்தனை பேர் என்று பார்ப்போம். 20 தந்திருக்கிறீர்கள். ரஷ்யா என்பது சரியான பதில். ரஷ்யாவின் புட்டின் அவர்கள் தான் நீக்கியிருக்கிறார்கள். மூன்றாவது கேள்வி உங்களுக்கானது. இந்தியாவினுடைய தேசிய விலங்கு எல்லோருக்குமே தெரிந்திருக்கு, சில வேளை ஞாபகத்துல இருக்கான்னு பார்ப்போம். இந்தியாவினுடைய தேசிய விலங்கு மொத்தமான இந்தியா மான், சிங்கம், புலி. மான், சிங்கம், புலி. இதில் எது இந்தியாவினுடைய தேசிய விலங்காக கொள்ளப்படுகிறது? சரியான பதிலை தந்திருப்பவர்கள் 4 பேர். புலி என்பது சரியான பதில். புலிதான் இந்தியாவுடைய. நான்காவது கேள்வி உங்களுக்கு அது சார்ந்து தமிழகத்தினுடைய மாநில விலங்காக சொல்லப்படும். அதாவது இப்பொழுது தமிழகத்தின் மாநில விலங்காக சொல்லப்படும் சிறுத்தை, வெரையாடு அல்லது யானை. சிறுத்தை, வெரையாடு அல்லது யானை. சரியான பதிலை எத்தனை பேர் தந்திருக்கிறார்கள் என்று பார்க்கலாம். 5 பேர் தந்திருக்கிறீர்கள். வெரையாடு, அதாவது நீலகிரி மாவட்டத்தில் அதிகமாக இருக்குமாம் இந்த வெரையாடு. அதுதான் தமிழகத்தினுடைய மாநில விலங்காக சொல்லப்படுகிறது. 5வது கேள்வி உங்களுக்கானது. செல்ல பிராணியாக வளர்க்க ஏற்ற பாம்பு. பாம்பை செல்ல பிராணியாக வளர்க்கிறார்கள், அதுவே எங்களுக்கு பயம். அதுல எந்த பாம்பை வளர்க்கலாம்? மலைப்பாம்பு, நாகப்பாம்பு அல்லது பந்து மலைப்பாம்பு. சிறப்பாக அதுக்கு ஒரு பெயர் இருக்கா, அந்த மூஞ்சிய சுருட்டி பந்து மாதிரி வச்சு, அதாலே அவருக்கு பந்து மலைப்பாம்பு என்று ஒரு பெயர். ஆகவே செல்ல பிராணியாக வளர்க்க ஏற்ற பாம்பு 2 சரியா தந்திருக்கிறீர்கள். பந்து மலைப்பாம்பு அழகாகவும் இருக்கும், வண்ணமாக இருக்கும். அதே நேரம் தனக்கு ஆபத்து வந்தால் தென்னை சுருட்டி அது உருண்டையா வச்சு. ஆகவே 6வது கேள்வி உங்களுக்கானது. பந்து மலைப்பாம்புகள் எத்தனை ஆண்டுகள் வரை உயிர் வாழக்கூடும்? இந்த வீடுகளிலே செல்ல பிராணியாக வளர்க்க ஏற்ற பந்து மலைப்பாம்புகள் 25 ஆண்டுகள், 30 ஆண்டுகள் அல்லது 35 ஆண்டுகள் உயிர் வாழும். சரியான பதிலை தந்திருப்பவர்கள் 5 30 ஆண்டுகள் வரை அது உயிர் வாழக்கூடியது. உங்களுக்கான 7வது கேள்வி திரையில் வருகிறது பார்க்கலாம். போர் மூலம் அதிகம் பணம் சம்பாதிக்கும் நாடு. நாட்டுக்கு நாடு போர், ஆனா அதுக்குள்ள அந்த 2 பட்டால் ஊர் 2 பட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் மாதிரி. போர் மூலம் அதிக பணம் சம்பாதிக்கும் நாடு ஜப்பான், ரஷ்யா, சீனா. ஜப்பான், ரஷ்யா. எனக்கு கேள்வி வருது, மற்றவரை வருதா? வருது இல்லை, நெட் பிரச்சனை தெரியா. சரி, ஓகே, சரி பாப்போம். விடைகளை 3 தந்திருக்கிறீர்கள். தண்ணிப்பொடி 20 தான் தந்திருக்கிறீர்கள். சீனா. சீனா என்பது சரியான பதில். போர் மூலம் அதிக பணம் சம்பாதிக்கிற, அதாவது ஆயுதங்களை அதற்குள்ளேயே கடத்தி விட்டு அதற்குள்ள தன்னுடைய வருமானத்தை தேடுவது சீனா. 20 தந்திருக்கிறீர்கள். 8வது கேள்வி உங்களுக்கு. சீனா எத்தனை நாடுகளுக்கு ஆயுதங்களை விநியோகித்துக் கொண்டிருக்கு? சீனா கிட்டத்தட்ட இத்தனை நாடுகளுக்கு 40, 44, 48 ஆயுதங்களை விநியோகம் செய்து பொருட்களை மலிவு விற்பனை விற்பது போலத்தான் ஆயுதங்களையும் மலிவாக விற்று. சரியான பதிலை தந்திருப்பவர்கள் எத்தனை பேர் என்று பார்க்கலாம். 20 தந்திருக்கிறீர்கள். 44 நாடுகளுக்கு சீனா ஆயுதம் விற்றுக் கொண்டிருக்கிறது. 9வது கேள்வி. புலம்பெயர்ந்தோரை நாடு கடத்தும் நாடு. பல நாடுகள் கடத்தினாலும் தற்போது இந்த செய்தி புலம்பெயர்ந்தவர்களை நாடு கடத்துவது ஈராக், ஈரான், கட்டார். மிக அதிகமான மக்களை நாட்டுக்கு அவரவர்கள் நாடு அல்லது எங்கேயாவது பூங்குளம். சரியான பதிலை தந்திருப்பவர்கள் 5 ஈரான் என்பது சரியான பதில். ஈரான் தான் தற்போது நாடு கடத்துகிறது. இப்பொழுது 10 கேள்விகள் நிறைவாக இருக்கிறது. இதிலே நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் 523 புள்ளிகளை பெற்ற இடத்தில், பத்மினி அவர்கள் 404 புள்ளிகளோடு 2வது இடத்தில், நகுலாவதி தில்லை
348 புள்ளிகளை பெற்று மூன்றாவது. சரோஜினி சோதராஜா 282 4வது இருக்கிறீர்கள். மாற்றங்களை எதிர்பார்த்தபடி பார்ப்போம். உங்களுக்கான 10வது கேள்வி இருந்தது. இந்த ஈரான் நாடு எத்தனை பேரை நாடு கடத்துகிறது? மில்லியன் கணக்கில் சொல்லப்படுகிறது. ரொம்ப முக்கியமாக இருக்கு. இவ்வளவு பேரை நாடு கடத்துகிறது. மில்லியனிலே 3, 4 அல்லது 5 மில்லியன் பேரை அதுவும் நாடு கடத்துகிறது வேறு நாட்டுக்கு வந்து. ஆகவே செய்தியின்படி 4 மில்லியன் பேரை நாடு கடத்த இருக்கிறது. 3 சரியான பதிலை தந்திருக்கு. மேலதிகமாக நாங்கள் தேடிக்கொள்ளலாம். 11வது கேள்வி. ஜூலை 7 அஞ்சலி நிகழ்வு ஒன்றை நடத்தும் நாடு. இது ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 7 ஒரு அஞ்சலி நிகழ்வு இங்கு நடக்கிறது. அது பிரான்ஸ், பிரித்தானியா, சுவிஸ். ஏதோ ஒரு காரணத்துக்கான ஒரு அஞ்சலி நிகழ்வு. ஆகவே இந்த நாடு என்பதுதான் முதல் கேள்வி. சரியான பதிலை தந்திருப்பவர்கள் 3. பிரித்தானியா தான் ஜூலை 7 ஒரு அஞ்சலி நிகழ்வை நடத்துகிறது. அது சார்ந்துதான் இன்னொரு கேள்வி இருக்கிறது. 12வது கேள்வி. இதற்கான காரணம் அங்கு என்ன நடந்திருக்கும் அந்த ஜூலை 7? எப்போ எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னர் இயற்கை அழிவு ஒன்று அல்லது குண்டுவெடிப்பு சம்பவம் அல்லது போர் ஒன்றினுடைய நினைவு தரமாக இந்த ஜூலை. இதற்காக இதை பிரித்தானியா கொண்டாடுகிறது அல்லது நினைவுபடுத்தும். குண்டுவெடிப்பு சம்பவம் ஒன்று நடைபெற்றதாம். அதை நினைவுபடுத்துவதன் முகமாகத்தான் ஜூலை 7 ஒரு அஞ்சலி நிகழ்வு நடக்கிறது. 2 சரியா தந்திருக்கிறீர்கள். 13வது கேள்வி. எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு இந்த குண்டுவெடிப்பு சம்பவம் பிரித்தானியாவில் இடம்பெற்றது? எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னர் இடம்பெற்ற சம்பவம்? 10, 20 அல்லது 30 ஆண்டுகளுக்கு முன்னர். இப்பவும் அதை நினைவுபடுத்துகிறார்கள். முக்கியமான சில இடத்திலே பல இடங்களிலே அன்றைய நாள் வெடித்திருக்கிறது. பஸ்ல வெடித்திருக்கிறது முக்கியமான சில இடங்களிலே. ஆகவே 20 ஆண்டுகளுக்கு முன்னர் இங்கே குண்டுவெடிப்பு சம்பவம் இடம்பெற்றிருக்கு. 2 சரியா தந்திருக்கிறீர்கள். 14வது கேள்வி. ஜூலை என்ன தேதி? ஏற்கனவே கேள்வியில் அதை முன்னுக்கு போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ஞாபகத்தில் வச்சிருக்கீங்க. பாப்பா என்ன தேதியில்? ஜூலை 6, 7, 8. நான் அது மாறி முன்னுக்கு போட்டு விட்டேன். ஆனாலும் பரவாயில்லை. உங்களுடைய அவதானங்கள் எப்படி இருக்கு பார்க்கலாம். ஜூலை 6, 7, 8. சரியான பதிலை தந்திருப்பவர்கள் எல்லோரும் எதிரவனம் தந்திருப்பவர்கள் எத்தனை பேர் என்று பார்த்துக் கொள்ளலாம். 6 பேர் சரியா தந்திருக்கிறீர்கள். ஜூலை 7 என்பது சரியான பதில். அதே நாளில் நினைவுபடுத்துகிறார்கள். உங்களுக்கான அடுத்த கேள்வி வருகிறது. 15வது கேள்வி. கத்தியோடு கடலுக்குள் இறங்கும் போலீசார். கத்தியோடு கடலுக்குள் இறங்குகிறார்கள். அமெரிக்கா, ஜெர்மனி, பிரான்ஸ். போலீசார் கடலுக்குள் இறங்குவது கத்தியோடு. துப்பாக்கிய வடிக்காதாங்க. சரியான பதிலை தந்திருப்பவர்கள் எத்தனை பேர் என்று பார்க்கலாம். 4 தந்திருக்கிறீர்கள். பிரான்ஸ் நாட்டு போலீசார் தான் கத்தியோடு கடலுக்குள் இறங்குகிறார். மேலதிகமான செய்திகள் இணையங்களில் பார்க்கலாம். 16வது கேள்வி. ஏமன், ஜெர்மன் அல்ல, ஏமன் துறைமுகங்களை தாக்கி இருக்கும் நாடு. ஏமன் என்று சொல்வார்கள் அல்லது ஏமன். இந்த துறைமுகங்களை தாக்கி இருக்கும் நாடு ரஷ்யா, உக்ரைன் அல்லது இஸ்ரேல். இந்த நாடு தாக்கி கொண்டிருக்கிற துறைமுகங்களை. சரியான பதில் 3 தந்திருக்கிறீர்கள். இஸ்ரேல் நாடு என்பது சரியான வாழ்த்துக்களை கூறியபடி உங்களுக்கான 17வது கேள்வி. கட்டாய ராணுவ சேவை இப்பொழுது அறிவிப்பு விடுனார். சில நாடுகளில் கட்டாய ராணுவ சேவை இருக்கிறது. தற்போது கட்டாய ராணுவ சேவையை பலஸ்தீனா, சீனா அல்லது இஸ்ரேல் நாடு அறிவித்தது. அது நீங்க மத போதவராக இருந்தாலும் சரி, ஐயரா இருந்தது யார் என்றாலும் கட்டாய ராணுவ சேவை பெறுவோம். சரியான பதிலை தந்திருப்பவர்கள் 3. இஸ்ரேல் நாடு என்பது சரியான பதில். சண்டை காக்கல் வேணும். ஆகவே ராணுவ சேவைக்கு. 18வது கேள்வி உங்களுக்கானது. எத்தனை மாணவர்களுக்கு இந்த அழைப்பு விடுக்கப்பட்டது? ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு கட்டாய ராணுவ சேவைக்கு அழைப்பு. 50,000, 52,000, 54,000 மாணவர்களுக்கான அழைப்பு. இது எத்தனை பேருக்கு என்பது கேள்வி. சரியான பதிலை தந்திருப்பவர்கள் மொத்தமாக 5 தந்திருக்கிறீர்கள். 54,000 மாணவர்களுக்கு இந்த அழைப்பு விடப்பட்டிருக்கிறது. வாழ்த்துக்கள். 19வது கேள்வி உங்களுக்கானது. விசா விதிமுறைகளை தளர்த்துகின்ற ஒரு ஐரோப்பிய நாடு. உங்களுக்கு வேறு நாடுகளுக்குள்ளாலே போக கிடைச்சது என்றால் இந்த ஐரோப்பிய நாடு விசா விதிமுறைகளை தளர்த்துகிறது. அது பிரான்ஸ், அமெரிக்கா, ஸ்பெயின். முக்கியமான ஒரு நாட்டுக்கு இதன் ஊடாக போகலாம் போல. பிரான்ஸ், அமெரிக்கா, ஸ்பெயின். சரியான பதிலை தந்திருப்பவர்கள் 2. ஸ்பெயின் நாடு என்பதுதான் சரியான பதில். ஸ்பெயின் நாடு தன் நாட்டில் விதிமுறைகளை தளர்த்துகிறது. விசா சார்ந்து. 20வது கேள்வி. கற்கால மனிதர் கால கொழுப்பு தொழிற்சாலை. இது கற்கால மனிதர் அவர்கள் கண்டுபிடித்த அந்த கொழுப்பு தொழிற்சாலையை தற்போது ஒரு நாட்டில் கண்டுபிடித்திருக்கிறார்கள். எங்கேயோ அகழ்ந்து எடுத்திருக்கிறார்கள். அது ஜெர்மனி, பிரான்ஸ், இத்தாலி.
தற்காலம்னா தெரியும் உங்களுக்கு இவ்வளவு காலத்துக்கு முற்பட்டது அந்த காலம் கொழுப்பு தொழிற்சாலை கொழுப்பு செய்யும். ஆகவே இப்போது அதை கண்டுபிடித்திருப்பது ஜெர்மனி என்பது சரியான பதில். ஒரு தந்திருக்கு. ஜெர்மன் நாட்டிலே இந்த கொழுப்பு தொழிற்சாலை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே லீட போட்டிலே போகலாம். இப்பொழுது சரியா அதிகமான புள்ளிகளை பெற்று முதலிடத்துல ஜிஆர் நடேசன் அவர்கள் 818 புள்ளிகளோடு முதலிடத்துல, நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் 790 புள்ளிகளோடு இரண்டாவது இடத்தில், கொஞ்சம் வித்தியாசத்தில் தர்ஜினி 764 புள்ளிகளோடு, நகுலாவதி திளைத்தவன் அவர்கள் 713 புள்ளிகளோடு நாலாவது இடத்தில் இருக்கிறீர்கள். ஆகவே நம்ம கேள்விகள் இருக்கிறது. மீதி கேள்வி பார்த்தபடி நகரலாம். இந்த கேள்வி 29வது கேள்வி உங்களுக்காக வருகிறது. 2 வாரங்களில் அதிக நிலநடுக்கங்களை எந்த நாட்டு தீவிலே இடம்பெற்றது? 2 வாரங்களில் மிக அதிக நிலநடுக்கங்கள் இந்தோனேசியா, ஜப்பான் அல்லது மலேசியா சார்ந்த தீவு. 2 வாரங்களிலே மிக அதிகமான சரியான பதிலை தந்திருப்பவர் ஒரே ஒருவர், ஜப்பான் நாடு என்பது சரியான. அந்த ஒரே ஒருவர் சரி. 30வது கேள்வி உங்களுக்காக வருகிறது. 2 வாரங்களில் எத்தனை நிலநடுக்கங்கள் ஜப்பான் தீவில், அந்த ஜப்பான் சார்ந்த தீவிலே ஏற்பட்டது? 1000, 750, 500. இவ்வளவு தூரம் நடுங்கினா இப்ப அங்க உள்ளவர்கள் எல்லாரும் நிலை மிக பெரிதாகத்தான் இருக்கு. சரியான பதிலை தந்திருப்பவர்கள் இருவர். 2 வாரங்களில் கிட்டத்தட்ட 1000 தடவை அந்த நிலநடுக்கங்கள் ஏற்பட்டிருக்கிறது. வாழ்த்துக்களை கூறியபடி இப்பொழுது 3ஆம் கட்ட நிறைவில லீட போட்டியில் பார்த்துக் கொள்ளலாம். ஜிஆர் நடேசன் அவர்கள் தன்னுடைய முதலாவது இடத்தை தக்க வைத்திருக்கிறார் 1116 புள்ளிகளோடு. நகுலாவதி திளைத்தவன் 1066 புள்ளிகளோடு இரண்டாவது இடத்தில், பத்மினி 1056 புள்ளிகளோடு மூன்றாவது இடத்துல, தர்ஜினி 957 புள்ளிகளோடு நான்காவது இடத்தில் நிற்கிறீர்கள். மற்றவர்கள் நிலையம் நாங்கள் நிறைவில் பார்த்துக் கொள்ளலாம். 4ஆம் கட்டம், அதாவது நிறைவின் கட்டத்திலே நுழைகிறோம். தாம் அதிக காலம் வாழ்வோம் என்று ஆரூடம் கூறியவர், தன்னை பற்றி தான் இன்னும் உள்ள காலம் வாழ்வேன் என்று கூறியவர் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அல்லது தலாய் லாமா, திபெத்திய தலைவர் தலாய் லாமா அல்லது ரஷ்ய அதிபர் புட்டின். அதிக காலம் இன்னும் குறிப்பிட்ட காலம் நான் வாழ்வேன் என்று அறுதியாக சொல்றார். 5 பேர் சரியா தந்திருக்கிறீர்கள். தலாய் லாமா அவர்கள் தான் குறிப்பிட்டிருக்கிறார், தான் இன்னும் இத்தனை ஆண்டுகள் உயிரோடு வாழ்வேன் என்று ஒரு ஆரூடம், அதாவது சாத்திரம். எத்தனை ஆண்டுகள் வரை இன்னும் அவர் வாழ்வார் என குறிப்பிட்டார். தான் இன்னும் கிட்டத்தட்ட இத்தனை ஆண்டு 100, 120, 130, அதாவது அவருடைய வயதில் இருந்து இன்னும் கொஞ்ச காலம் வாழ்ந்தால் அவர் அந்த வயதை கொடுத்தார். அவர் இப்போ உதாரணத்துக்கு 80 அவர் 130, இன்னும் 50 ஆண்டுகள் வாழ்கிறார். ஆகவே அவர் குறிப்பிட்டது தான் 130 ஆண்டுகள் வாழக்கூடிய. இப்பொழுது அவருடைய வயதை நீங்க அறிந்தால் அவர் இன்னும் குறிப்பிட்ட ஒரு இத்தனை வருஷங்கள் வாழுவார் என்று அவர் சொல்லுவார். அது உண்மையா பொய்யா தெரியாத ஒரு நம்பிக்கை தான். 20 சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள். 33வது கேள்வி உங்களுக்காக. புதிய நாடுகளுக்கான வரி விதிப்பு கடிதங்களில் கைச்சாத்திட்டல். புதிய நாடுகளுக்கான பல நாடுகளுக்கு வரி விதிப்பு பெறப்போகுது, அதுக்கு சைன் பண்ணி இருக்கிறார். அது பிரான்ஸ், அமெரிக்கா, கனடா. யாரு வரி வச்சு 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 விதிக்கிறது. ஆகவே கைச்சாத்திட இருப்பவர் அமெரிக்க நாட்டின் ஜனாதிபதி தான், அதாவது எங்களுடைய ட்ரம்ப் தான். 5 பேர் சரியான பதிலை தந்திருக்கு. எத்தனை நாடுகளுக்கு? அடுத்த கேள்வி மத சார்ந்து வரும். இவர் கைச்சாத்திட இருப்பது எத்தனை நாடுகளுக்கான வரி விதிப்பு, கடுமையான வரி விதிப்பு சட்டம்? 10 நாடுகள், 11 நாடுகள் அல்லது 12 நாடுகளுக்கான கடிதங்களில் கைச்சாத்திட சரியான பதிலை தந்திருப்பவர்கள் 12 நாடுகளுக்கு என்பது சரியான பதில். 5 பேர் சரியான தந்திருக்கிறார்கள். வாழ்த்துக்களை கூறியபடி 35வது கேள்வி. ஆன்லைனிலே உலகத்தையே கட்டுப்படுத்த திட்டமிட்டிருக்கிறார். ஆன்லைன் உலகம், ஆன்லைன்ல என்னென்ன நாம் எல்லாம் செய்யறோமோ அதை எல்லாத்தையும் தாங்கள் ஒரு சைபர் திட்டத்துக்கு தாங்கள் கட்டுப்படுத்த இருக்கிற நாடு அமெரிக்கா, சீனா, ரஷ்யா. அவர்களால் முடியும் அதை செய்ய. ஆன்லைன் உலகையே தாங்கள் கட்டுப்பாடு. அது எந்த நாடு என்று கேட்டிருந்தேன். சீனா என்பது சரியான பதில். அவர்களுடைய அடுத்த திட்டம் அதுதான், ஆன்லைன் உலகத்தை தாங்கள் கைகூடும். 20 சரியான பதில் தந்திருக்கிறீர்கள். 36வது கேள்வி. அமெரிக்கா இந்திய நாடுகளை கடுமையாக சாடி இருக்கின்றன. அமெரிக்கா, இந்தியா எல்லாரையும் கடுமையாக பேசி இருப்பது தென்கொரியா, வடகொரியா, ஜப்பான். ஏதோ ஒரு கோபம் இருக்கிறது, ஆனா இவர்களும் பொருளாதவர்கள் தான். தென்கொரியா, வடகொரியா, ஜப்பான். சரியான பதிலை தந்திருப்பவர்கள் 5 பேர் தந்திருக்கிறீர்கள். வடகொரிய நாடுதான் அமெரிக்கா இந்தியாவை சாடி இருக்கிறது. ஏதோ சிக்கல் இருக்கு. 37வது கேள்வி. இந்த நாட்டை உலக நாடுகள் புறக்கணிக்க வேணும்.
இதை ஐக்கிய நாடுகள் சபை நிபுணர் ஒருவர் குறிப்பிட்டிருக்கார். அது எந்த நாட்டை புறக்கணிக்க வேண்டும்? ஐநா நிபுணர் தான் அதை சொல்லியிருக்கிறார். துருக்கியை புறக்கணியுங்கள், ஈரானை அல்லது இஸ்ரேல் நாட்டை. ஐநாவின் நிபுணரை சொன்ன அளவுக்கு அப்படி மோசமாய் அது இந்த நாடு இஸ்ரேல் என்பது சரியான சொல்லியிருக்க. இஸ்ரேல் நாட்டை புறக்கணி. இருவர் சரியாக தந்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்களை கூறியபடி 38வது கேள்வி. டோஹரா என்ற தீவு, டோஹரா தீவு எங்கே அமைந்தது? மலேசியா, ஜப்பான், சீனா. டோஹரா தீவு அமைந்திருப்பது மலேசியாவில், ஜப்பானில் அல்லது சீன நாட்டில்? ஐவர் சரியாகத்தான் தந்திருக்கிறீர்கள். அது ஜப்பான் நாட்டிலே தான் இந்த டோஹரா தீவு அமைந்திருக்கிறது. 39வது கேள்வி. விடுமுறைக்கு போகக்கூடியவர்கள் போகலாம். பெண்களுக்கு கட்டாயமான ராணுவ சேவையை அமுல் செய்ய இருக்கு நாடு. பெண்களுக்கு கட்டாய ராணுவ சேவை. அது ஸ்வீடன், டென்மார்க், போர்த்துகல். எல்லா பெண்களும் கட்டாயமான ராணுவ சேவை அது அந்த குறிப்பிட்ட வயதுக்குள்ளவர்கள் செய்ய வேணும். அது எந்த நாடு அமல்படுத்த இருக்கிறது? டென்மார்க் என்பது சரியான பதில். 3 சரியான பதில் தந்து. டென்மார்க் நாட்டில் பெண்களுக்கான கட்டாய ராணுவ சேவை. 40வது கேள்வி மற்றும் நிறைவான கேள்வி. உலகில் சிறந்த உணவு உள்ள நாடுகள், ஒரு 100 நாடுகளை பட்டியலிட்டிருக்கிறார்கள். சிறந்த உணவு உள்ள நாடுகள் அதில் முதலிடத்தில் கிரீஸ், சீனா, இந்தியா. சிறந்த உணவு. சில விளையாடுகள் சத்தான உணவை பார்க்கிறார்கள், சுத்தமான உணவா அல்லது மலிவான உணவா. ஆனா சிறந்த உணவு உள்ள நாடாக அட்டவணைப்படுத்தி இருந்தால் அதில் கிரீஸ் நாடு தான் இம்முறை முதலிடத்தில் வந்திருக்கிறது. இந்தியா 100வது இடத்தில் இருக்கு. ஆகவே இந்தியா நிலை 100, கிரீஸ் வந்து முதலாவது. இந்தியா 100ஆ? இந்தியா 100வது இடத்தில் போகுது இல்ல, அவர்களுடைய தெருக்கடை, அதாவது அந்த கடை இந்த கடை சுத்தம் சுகாதாரம் எல்லாம் 2வது இத்தாலி இருக்கு, 3வது மெக்சிகோ இருக்குது, ஸ்பெயின் இருக்குது. பாத்தீங்களா என்ன பெருசா வருது பட்டியல் வந்துகிட்டே இருக்கு. போர்த்துகல் 5வது இடம், 6வது இடம் துருக்கி, 7வது இந்தோனேசியா, 8வது இடம் பிரான்ஸ், 9வது இடம் ஜப்பான், 10வது இடம் சீனா, போலந்து 12, இந்தியா இப்ப 100 வரைக்கும் போதா? 14. இந்தியா 14வது இடத்துல. இந்தியா 14. ஆமா. சரி போறோங்க வர அப்படின்னு நான் இன்னொரு பாக்குறேன். எனக்கு 100 நாடுகளை பட்டியலிட்டு இருந்தார்கள். அதுல அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்தியா 100 நாடுகளை பட்டியல். இந்தியா 442 புள்ளி எடுத்திருக்குது. அமெரிக்கா தான் 14வது இடத்துல இருக்கு. அதான் எனக்கு என்னமோ 100வது இடத்துல என்று நான் செய்தியை மேலோட்டமா பார்த்த போது 100வது இடத்தில் தான் இந்தியா இருந்ததாக காட்டுறது. நான் பார்த்து உறுதிப்படுத்திக் கொள்வேன். ஆகவே நிறைவான கேள்வி. இப்பொழுது நீரை போட்டு உங்களுக்கான வெற்றியாளரை தந்து கொள்ளும். சரி, நகுலாவதி தில்லைத்தேவன் அவர்கள் 1597 புள்ளிகளை பெற்று அறிவித்துக் கொள்கிறது. நன்றி என்று நகுலாவதி தில்லைத்தேவன் வெற்றியாளராகவும் பார்ப்போம். அடுத்த இடத்தில் யார் இருக்கிறார்? தொடர்ந்து ஜியான் அடிசன் 1594 3 புள்ளிகள். 2வது இடத்தில் இருக்கிறீர்கள். தர்ஜினியர்கள் 1442 ஒரு 100. 3வது இடத்திலும் சரோஜினி சோதராஜா இவ்வளவு நேரம் வந்துட்டார். 1360 புள்ளிகளோடு 4வது இடத்தில் இருக்கிறார். ஜியான் அடிசன் மிகுதி பேரை ஒருவனை வாசிக்கிறார். தர்ஷினி 1442 புள்ளி, 4வது இடத்துல சரோஜினி சோதராஜா 1360 புள்ளி, பத்மினி 5வது இடத்துல 1167 புள்ளிகள், ராஜினி அல்மோன்ஸ் 6வது இடத்துல 1171 புள்ளிகள், நேவிஸ் பிலிப் 7வது இடத்துல 1123, கலைவாணி மோகன் 989 புள்ளிகள். வாழ்த்துக்கள் எல்லோருக்கும். மற்ற அந்த இது என்ன தலையிலாம பப்ளிக்ல வந்து சொல்லி இருக்கிறார், சொன்னவர் தானே, அந்த வெளியில கனவேறு முன்னால சொல்லி இருக்கிறார். அந்த வாயுகள் எப்படி இருக்கிறார். ஆனால் அதை நம்ப வேண்டாம்னு இன்னொரு பகுதி சொல்லி இருக்கிறார். அவரை நம்ப வேண்டாம். நானும் அந்த கேள்வி எடுத்து வச்சிருந்தேன். நான் மற்றது அமெரிக்க ஜனாதிபதி நேற்று தான் இந்த வரி அறிக்கை எடுத்திருக்கிறாரு. இப்ப பெரிய பப்ளிக்ல நின்று பெரிய கொட்டை எழுத்துல எழுதி போட்டு அந்த வரியில இதுல எல்லாத்தையும் எடுத்து காட்டு கொண்டிருந்தாரு. அதான் நாங்க மழையும் புயலும் காட்டுமா அள்ளி கொண்டு இங்க ஒருவர் என்ன மற்றவர்களை திறப்பு 24 பிள்ளைகள் 16 பேர் ஆக்கள் இல்லாம 80 பேர் காணையிலையா செத்திருக்கிறேன். பக்கத்துல உங்களுக்கான கேள்வி இருக்கிறது.